முருங்கைக்கீரைய சாப்பிட்டா வந்துட்டு கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது, ஆண்மைக்கும் நல்லதுன்றாங்க. முருங்கைக்கீரையில அப்படி என்ன சார் இருக்கு? முருங்கையில வந்து எல்லா எல்லா வெஜிடபிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது அயர்ன் நெறைய இருக்குமா அதுல. அயர்ன் நெறைய இருக்கு. 2வது பார்த்தா முருங்கைக்கீரை எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க, தேங்காய், பருப்பு, கிருப்பு டேஸ்ட்டுக்கு சாப்பிடுறாங்க. அதோட பவர் போயிடுது. புரியுதுங்களா? முருங்கைக்கீரை வந்துட்டு நெய்யில வதக்கணும். நெய்யில வதக்கணும். கொஞ்சமா ஒரு கடுகுலாம் போட்டு நெய்யில வதக்குங்க. நெய்யில வதக்கிட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அது தேங்காய் எப்போ போடணும்? இறக்கும்போது போட்டுக்கலாம். தப்பில்ல. அதான் முருங்கைக்கீரை சூப் சாப்பிடலாம். முருங்கைக்கீரை எக்ல போட்டு சாப்பிடலாம். முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா? எக்ல போட்டு சாப்பிடலாம் அது. முருங்கைக்கீரைய பொடியா கட் பண்ணிக்கோங்க. நெய்யில வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா? கப்பு கிளாஸ். அதில முருங்கைக்கீரை போடுங்க. எக் இருக்கு இல்லையா? ஒரு 3 எக் 2 எக் உடைச்சு ஊத்துங்க அதுல. இட்லி வேக வைக்கிற மாரி வேக வச்சு எடுங்க. சாப்பிடுங்க. நல்ல எஃபெக்ட். இந்த மாரி சாப்பிடுற எஃபெக்ட் இருக்கு. இப்ப நம்ம பண்றது டேஸ்ட்டுக்கோசரம் தேங்காய், பருப்பு அது இதெல்லாம் போடுறோமா, இந்த பவர் அதில போயிடும். இந்த முருங்கீரை அப்ப நெய்ல வறுத்து சாப்பிட்டாலே போதும்ல? போடுறோமா, சூப்பர் நல்ல வேலை செய்யும். முருங்கீரை, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை விதை எல்லாமே வந்து உங்களுக்கு இப்ப முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல முருங்கைக்காய் சூப் குடிங்கன்றாங்களே சார், ம். அந்த பவர் அதுல இருக்குமா? இல்ல இருக்கும். அதாவது சூப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அதே சொன்னது தான் உங்களுக்கு. சூப்னா என்ன பண்ணுவீங்க? டேஸ்ட்டுக்கோசரம் நீங்க நல்ல ருசியா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கைக்கீரையோட பவர் போயிடும். நார்மல் முருங்கைக்கீரை சூப், முருங்கைக்காய் சூப் அப்படின்னீங்கன்னா, முருங்கைக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொஞ்சோண்டு சோம்பு நெய்யில போட்டு வதக்கிட்டு போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டுறலாம். பட் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளிலாம் எதுவுமே அதெல்லாம் போடக்கூடாது. தேவையில்லம்மா. ஆ. வெங்காயம் கூட வந்து உங்களுக்கு சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணலாம். நெறைய சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணலாம். எக்ல வந்து சாம்பார் வெங்காயம் போட்டு ஆம்லெட் பண்ணி சாப்பிடுங்க காலையில. நல்ல எனர்ஜி. ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். சாம்பார் வெங்காயம் ஆம்லெட். ஏன்னா, சாம்பார் வெங்காயமும், எக்கும் 2 சேர்ந்ததுன்னா உடம்புக்கு நல்ல எனர்ஜி குடுக்கும். சாம்பார் வெங்காயம் உரிக்கிறது சோம்பேறித்தனம், கட் பண்ண சோம்பேறித்தனம்.